Taste the Daily. கர்நாடக மாநிலம் பெல்காமில் உள்ள ஹிண்டலாகா மத்திய சிறையில் நடைபெறும் முறைகேடுகள் வீடியோ ஆதாரங்களுடன் வெளிச்சத்திற்கு வந்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். அங்கு என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது? முழு விவரங்கள். கண்டிப்பாக கர்நாடகாவில் உள்ள சிறைகளை பொறுத்த மட்டில் சமீப காலமாகவே அதிகப்படியான முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. குறிப்பாக நடிகர் தர்ஷன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு பெங்களூரு பரப்நாகரா சிறையில் அடைக்கப்பட்ட போது அங்கு அவருக்கு சொகுசு வசதிகள் செய்யப்பட்டதாக புகைப்படங்கள் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் பிறகு அவர் வேறு சிறைக்கு, பெல்லாரி சிறைக்கு மாற்றப்பட்டார். இது அந்த விஷயம் என்றால், அதற்கு அடுத்தபடியாக கடந்த வாரம் குல்பர்கா சிறையில் இதே போன்ற ஒரு விவகாரம் நடைபெற்றது. சிறையில் கைதிகள் செல்போன்களை பயன்படுத்துவது, வீடியோ கால் செய்வது, மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற விஷயங்கள் ஆதாரங்களாக வெளிவந்தது. இந்த நிலையில இன்று பெல்காம், அதாவது இன்றைய தினம் கர்நாடகாவின் குளிர்கால சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது பெல்காம் சுவர்ண சௌதாவில். அந்த மாவட்டத்தில் தற்போது உள்ள மத்திய சிறையில் ஒரு முறைகேடு நடந்திருப்பது தொடர்பான வீடியோ ஆதாரத்துடன் வெளியாகி இருக்கிறது. அதில் சிறை கைதிகள் மது அருந்துவிட்டு சிறை அறைக்குள் சீட்டு விளையாடுவது போன்ற வீடியோகள் வெளியாகி இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமாக கைதிகளாலேயே வெளியிடப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது கர்நாடகாவில் உள்ள சிறைகள் தண்டனை கைதிகள் திருந்தும் ஒரு இடமா, அல்லது அவர்கள் சொகுசு வசதிகளை வெளியில் என்ன தவறு செய்துவிட்டு அங்கு சென்றிருக்கார்களோ அதே தவறுகளை சிறைக்குள்ளும் செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. பொதுவாக சிறை என்றால் தனிமையில், அதாவது தான் செய்த தவறை தனிமையில் இருக்கும்போது உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதற்காக தான் சிறை கட்டப்பட்டது. ஆனால் அந்த சிறையிலேயே முறைகேடுகள், குறிப்பாக வெளியில் தவறுகளை செய்துவிட்டு மது அருந்துவது, சீட்டு விளையாடுவது, அதே போல சொகுசு வசதிகளை அனுபவிப்பது என்ற வசதிகளையெல்லாம் சிறைக்குள் செய்தால் அவர்கள் எப்படி திருந்துவார்கள் என்ற ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. ஒட்டுமொத்தத்தில் கர்நாடகாவில் இப்போதல்ல, சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து போக, பரப்பநாகரா சிறையில் இருந்து போக இது போன்ற முறைகேடுகள் நடைபெற்றது. அதன் பிறகு பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்தாலும் பணம் இருந்தால் கர்நாடக சிறைகளில் எந்த விதமான சொகுசு வசதியும் பெற முடியும் என்பதற்கு தற்போது மீண்டும் ஒரு ஆதாரமாகத்தான் இந்த வீடியோ வெளியாக இருக்கிறது. இதன் பின்னாவது கர்நாடக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும். சிறைகளில் எப்படி கைதிகளை முறைப்படி நடத்த வேண்டும், சிறை விதிமுறைகள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதிலெல்லாம் தீவிரம் காட்ட வேண்டும் என்பதுதான் தற்போது சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ வெளியாகும் அதே தினத்தில் கர்நாடகாவின் குளிர்கால சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. அதே மாவட்டத்தில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி இந்த முறைகேடுகள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை இனியாவது மாநில உள்துறை கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இங்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. Taste the Daily.